இன்றைக்கு அமாவாசையாக இருக்கிறதுனால பிதிர் தர்ப்பணம் நாம் செய்கிறது நல்லதுங்க. நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் இன்னைக்கு வழிபட்டோம்னா நவகிரகங்களுடைய அருளாசி நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வீட்டிலேயே சிலர் படையல் போட்டு இன்னைக்கு கும்பிடுவாங்க. நம்முடைய தாத்தாவுக்கு இது பிடிக்கும், பாட்டிக்கு இது பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு பிடித்தமான சில உணவு வகைகள், பதார்த்தங்கள் அதெல்லாம் செய்து வைத்து அதெல்லாம் படையல் போட்டு இன்னைக்கு கும்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு போவாங்க. அவங்க மனசு திருப்தி அடையும். அது மூலமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு வீட்டில் படையல் போட்டு வணங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அமாவாசையாக இருக்கிறதுனால காவல் தெய்வங்களை வணங்குறது நல்லதுங்க. ஐயனார், முனீஸ்வரர், மாரியம்மன், அது மாதிரி ஊர் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கும் படையல் போட்டு பொங்கலிட்டு இன்னைக்கு வணங்கினோம்னா நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் அமாவாசை பற்றி மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்குங்க. பிருகத் ஜாதகத்திலிருந்து காலப்பிரகாசிகை நூலிலிருந்து பல முக்கியமான ஓலைச்சுவடி நூல்களில் கூட அமாவாசையில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அமாவாசை 66 நாழிகை ஒரு நாளைக்கு இருக்குதுன்னா அதை 33 நாழிகை ரெண்டாக பிரித்தோம்னா 33 நாழிகையாக மாறுதுங்க. அந்த முதல் 33 நாழிகை இருக்கு இல்லைங்களா, அதாவது அமாவாசையின் முற்பகுதி இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமாகும். அமாவாசையின் பிற்பகுதியில் சுப காரியங்கள் எதையுமே செய்யக்கூடாதுன்னு காலப்பிரகாசிகை உள்ளிட்ட ஓலைச்சுவடி நூல்களில் அது சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ அமாவாசை தொடங்கின உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஏன்னா அமாவாசையினுடைய முற்பகுதியில் சதுஷ்பாதம் அப்படிங்கிற கரணம் இருக்கும். அதுக்கு பிற்பகுதி அமாவாசையில் 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணம் வருங்க. இதில் இந்த சதுஷ்பாதம்ங்கிற கரணத்தில் தான் நாம் எல்லாமே செய்யலாம். அது காரணம் என்ன? சதுஷ்பாதம் கரணத்தினுடைய அதிபதியாக யார் வராரு? குபேரன் வரார். அதாவது நாயோடு இருக்கக்கூடிய அந்த குபேரன் வருகிறார். நாயை வாகனமாக கொண்டவர் குபேரன். அதனால தான் அந்த முற்பகுதி அமாவாசையின் முற்பகுதி என்ன வேணாலும் பண்ணலாம். அதாவது நகை வாங்கலாம், தொழில் தொடங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சேமிக்க தொடங்கலாம், சேமிப்பு கணக்குகள் வங்கியில் தொடங்கலாம். இந்த மாதிரி எது வேணாலும் தொடங்கலாம். அதனால் அமாவாசையின் முற்பகுதியில் நாம் எது வேணாலும் செய்யலாம். அமாவாசையின் 2ஆம் பகுதியில் பார்த்திங்கன்னா அதை கரணம் வர்றது என்ன கரணம்னா நாகவம் அப்படிங்கிற கரணம். நாகம் அப்படின்னாலே பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அவங்க தான். அதுதான் நாகவம் கரணம் குறிக்கக்கூடியது. அப்போ அந்த நேரத்தில் நாம் தர்ப்பணம் செய்கிறது நல்லது. பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது நல்லது. மருந்து சாப்பிட்றது நல்லது. வழக்கு தொடுக்கிறதோ அல்லது வழக்கை பற்றி பேசுகிறதோ அதெல்லாமே நல்லது. இப்படி அமாவாசையில் நம்ம என்ன செய்யலாம்ங்கிறது அன்றைக்கு வரக்கூடிய அந்த யோகம் கரணத்தை பொறுத்து இருக்குது. ஏன்னா பல வகையான யோகங்கள் இருக்குது, கரணங்களும் இருக்குது. அதை பொறுத்து நாம் அன்னைக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அமைச்சுக்கலாங்க. அடுத்ததாக அமாவாசை அன்னைக்கு என்னென்னலாம் நம்ம தானம் செய்தால் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் நம்மை தேடி வருங்கிறத மற்றொரு நாளில் நம்ம விரிவாக பார்ப்போங்க. நெஞ்சிற்கினியவர்களே, அமாவாசை திதி நாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு எல்லா வெற்றியும் சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.